ஹாய் கைஸ், வெல்கம் டு டே 6. மார்னிங்கே பல்ல தேய்ச்சி ப்ரைவசி வேலையை முடிச்சு நேராக ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு மண்டே மை டே, இட்ஸ் மை மாறு டே. ஸோ செஸ்ட்டை ட்ரைன் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு செஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கேபிள் ஃப்ளைஸு, இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக செஸ்ட் ஃப்ளைஸை போட்டு செஸ்ட் கிளாஸை முடிச்சுட்டேன். சரியான பம்ப், எந்த அளவுக்கு பம்ப் போனால் அது பாட்டுன்னு படன்னு தனியாக துடிக்குது. அதுக்கப்புறம் நேராக ஆப் கிளாஸில் இறங்கிட்டேன். டம்பிள் சைட் பெண்டை நான் பிளேட்டில் போட்டு முடிச்சுட்டு எங்கள் மாஸ்டர் இந்த லெக் ரைஸை சொன்னார். இதை போடும்போது லிட்டரலாக என் வயிறு பத்தின்னு எரிஞ்சிச்சு. எப்படா இந்த கிளாஸை முடிப்போன்னு ஆகிப்போச்சு. அந்தளவுக்கு சரியான பெயின் ஆப்ஸில். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு நேராக க்ரன்ச்சஸை போட்டேன். க்ரன்ச்சஸை போட்டு நேராக வீட்டுக்கு ஜூட் விட்டேன். வீட்டுக்கு ஜூட் விட்டு போயிட்டு சப்பாத்தி சிக்கனை முட்டையை சாப்பிட்டு மோட்டிவேஷனுக்காக சின்சானை பார்த்தேன். என் தலைவன் உடம்பை பார்த்தீங்களா, அது மாதிரி நம்மளும் கூறி சீக்கிரம் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் மதியானம் தேவையான சிக்கனை போய் சமைச்சேன். எப்பவுமே போல் சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லான்ட்டு சேலட் முறையில் செய்யலான்ட்டு சிக்கனை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் குக்கும்பர் அண்ட் ஆனியனை போட்டு கர்டு போட்டு சேலட் மாதிரி ஆக்கிட்டு ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஜாவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அருமையான காலேஜில் நமக்கு ரைட்டிங் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி சேலடு, அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் சிக்கனை சாப்பிட்டு இன்றைக்கி அந்த நாளை முடிச்சுக்கினேன். ஸ்டே கன்சிஸ்டன்சி கோயிங். நாளைக்கு பார்க்கலாம்.